மகரம் ராசி ஜோதிட பிரியர்களே, கேது பயிற்சி 26/4/2025 அன்று பயிற்சியாக்கி 13/11/2026 வரை 1.5 ஆண்டுகள். கேது பகவான் உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு இப்போ இது வரைக்கும் 7.5 செல்லாம் போயிட்டு இப்படி சந்தோஷப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அஷ்டமத்தில் கேது வர்றது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இதை எப்படி இந்த சிரமத்தை எதிர்கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கேது அஷ்டமத்தில் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களில் எதிர்பாராமல் மாட்டிக்கிறது, அல்லது சில விஷயங்களில் பிரச்சனைகளில் போய் நாமளே சிக்கிறது, அதாவது ஃபினான்ஸ் பிரச்சனைகள் வர்றது, குடும்ப பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போது நம்ம என்னென்னு கேட்டால், கேது பகவான் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பார். அந்த பிரச்சனை இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவார். அப்படி வரும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. இல்லை சார், நான் உள்ளே போய் உண்டு இல்லைன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் படாத பாடுபடுவீங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஞானத்தால், கேது ஞானக்காரகன். உங்களுக்கு ஞானத்தால் இந்த விஷயம் இவரால் தான் பிரச்சனை, இதில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தான் கரெக்டாக சிக்குவோம் அப்படிங்கிறத பக்காவாக கொடுப்பார். அப்போது எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது சார், அவரெல்லாம் நான் ஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம உள்ளே போனாலும் நம்ம சிக்கிக்கிடுவோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல உள்ளது. அதனால் தினமும் விநாயகருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள். ஓம் கங் கணபதியே நமக. அதே மாதிரி சித்தர்களுடைய மந்திரங்களை, பதஞ்சலி சித்தரோட மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். ஓம் சிவதத் வாயை துமகை யுகாந்திராய திமகி நோ பதஞ்சலி குரு பிரசோதயாத்துங்கிற மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வாகும். அதே மாதிரி பணப்பற்றாக்குறைகள் அப்பப்போ நீங்கும். நல்ல லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க. பணப்பற்றாக்குறைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வரவிடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் மனைவிட்ட விட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க. சில நேரங்கள் நம்ம குழந்தைகளை நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. சில இடங்களில் அவங்களையும் நம்ம சமாளித்து போகணும். நல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு அதற்கு காப்பாற்றும். அதே போல் கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா நீங்கள் சிவ வழிபாடு, அதே மாதிரி லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடை சிறப்பாக பண்ணிக்கோங்க. நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூருக்கு சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தரேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.